26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி லாஜிக் ஷோ. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். நைட்டு தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம காதுல கொசு ஒய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டை கிளப்பும். உடனே நமக்கு பிளட் ப்ரெஷர்லாம் ஏறி அந்த கொசு எங்கடா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதை கொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதியாவே தூக்கம் வரும். அப்படி தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு வெளியே ஒரு லாரி ஸ்டார்ட் ஆகி நின்று ஒரு ஹம் நாய்ஸை கொடுத்துட்டே இருந்ததுன்னா இன்னும் கடுப்பாகும். அப்போ நம்ம போய் வெளியே பார்ப்போம். அப்படி நம்ம வெளியே பார்க்குறப்போ அங்கே வெளியே லாரி எதுவுமே இல்லை, ஊரே அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த ஹம் அப்படிங்கிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குன்னா நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஏதோ ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும்ல. இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவில் இருக்கிற நியூ மெக்சிகோ மாகாணத்தில் இருக்கிற ஒரு டாவோஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு பல வருஷமா இந்த மாதிரியான வியர்டான ஒரு ஹம் நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். இது எதனால அப்படிங்கிறத பல தரப்பட்ட சயின்டிஸ்ட், பல தரப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் யோசிச்சுட்டே இருக்காங்க. அது பற்றின ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் சாலிட் ஆன்சர் கிடைச்சதா இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இது பல கான்ஸ்பிரசி தியரி சொல்ற மாதிரி ஒருவேளை ஏலியன் அந்த மாதிரி ஏதாவது வியர்டான எக்ஸ்பெரிமெண்ட்டா, இந்த டாவோஸ் ஹம் அப்படிங்கிற அந்த விஷயம் வேற எந்த ஊர்ல எல்லாம் கேட்குது, இந்த ஹம் நாய்ஸ்ங்கிறது வேற வேற நாட்டில எல்லாம் இருக்கா இல்லையா, இதுக்கான உண்மையான அறிவியல் காரணம் என்ன, இதெல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம். இந்த கதையோட தொடக்கம் 1990களோட ஆரம்பத்துல ஆரம்பிக்குது. அங்க, அதாவது நியூ மெக்சிகோல இருக்கிற அந்த டாவோஸ் நகரத்துல இருக்கிற மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, தூரத்துல ஏதோ ஒரு டீசல் என்ஜின் ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல இருந்த ஒரு கன்சர்ன். அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் மோட்டார் ஓடிட்டே இருக்கு, அது எங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு வியர்டான கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரியான வியர்டான நாய்ஸஸ் கேட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. உடனே இது ஏதோ ஒரு லோ ஃப்ரீக்வன்சி ஹம் எங்கேயோ ஒழிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சிலர் கொஞ்சம் படிச்சவங்க தெரிஞ்சு சொன்ன விஷயம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்றப்போ அங்கே சுற்றி இருக்கிற எந்த இடத்துலையுமே பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை பெரிய இண்டஸ்ட்ரி நாய்ஸஸோ எதுவுமே ஜென்ரேட் ஆகல, அங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற 2% மக்களுக்கு தான் இந்த நாய்ஸ் கேட்குது அப்படிங்கிறது தான். அவங்களே ஹியரர்ஸ், அதாவது கேட்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி டேர்ம் பண்றாங்க. இது எப்படி அப்படின்னா, ஒரு மோசமான ஒரு இசை கான்சர்ட்டுக்கு விஐபி பாஸ் கொடுத்து அவங்களை முன்னாடி உட்கார வைக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு டார்ச்சரஸான ஒரு லைஃப் ஸ்டைல் இதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இப்பவும் அங்க தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு சொல்லுது. இதோட பாதிப்பு அந்த 2% மக்களுக்கு எந்த அளவுக்குலாம் இருக்கு அப்படின்னா, தீவிர மன அழுத்தம், இன்சோம்னியான்னு பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. இதோட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தொடர்ந்து இந்த கான்ஸ்டன்டா அந்த பஸ்ஸிங் இருந்துட்டே இருக்கனால அவங்களால நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் கூட கீப் அப் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அதனால அந்த மக்கள் ரொம்பவே அவதிப்பட ஆரம்பிச்சாங்க. நினைச்சு பாருங்களேன், 24 மணி நேரம், வாரக்கணக்கா, மாசக்கணக்கா ஒரு பஸ்ஸிங் சவுண்டு நம்ம கேட்டே இருந்தா அது எவ்வளவு ஒரு டார்ச்சரஸா இருக்கும். மக்களும் அதுல இருந்து கோபம் பண்றதுக்கு பல வித்தைகளை கையாண்டாங்க. இயர் பிளக்ஸ் மாட்டிக்கிட்டாங்க, காதுல பஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பட் ஸ்டில் அப்பவும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சவுண்ட் இன்னும் கிளியரா கேட்க ஆரம்பிச்சது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. இந்த சவுண்ட் வெளியிருந்து கேட்கல, வேற எங்கிருந்தோ நம்ம உடம்புக்குள்ள இருந்தே வருதோ அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கும் அவங்க வந்தாங்க. ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சாங்க. மேட்டர் கொஞ்சம் சீரியஸ் ஆனதும் அமெரிக்க அரசாங்கம் உடனே லாஸ் ஆலமோஸ் நேஷனல் லேப்லையும் நியூ மெக்சிகோ யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற சயின்டிஸ்ட்ல கூட்டிட்டு இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்றாங்க. அவங்க பார்த்துட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் அந்த எக்யூப்மெண்ட்லயும் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணவே முடியல. எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எங்களுக்கு எதுவும் கேட்கலையே பாஸ் அப்படிங்கிற ஒரு பதில தான் சொல்லிச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை, அதாவது இந்த சவுண்டே ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சனை எங்கிருந்து வருது, இன்ஃபேக்ட் அந்த 2% மக்கள் தான் கேட்குது அப்படின்னா மற்றவங்களால கேட்க முடியல அப்படிங்கிறப்போ உண்மையான இதுக்கான சோர்ஸ் என்ன, இது உளவியல் பிரச்சனையா இல்லை வேற ஏதாவது சிக்கலா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு அந்த சயின்டிஸ்ட்கெல்லாம் போனாங்க. அப்பதான் இந்த விஞ்ஞானிகள் 2 தியரியை அப்ப முன் வச்சாங்க. ஒன்று அறிவியல் ரீதியா இருந்தாலும், இன்னொன்று ஒரு கான்ஸ்பிரசி தியரி ரேஞ்சுக்கு மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. அதுல அந்த முதல் தியரி என்ன அப்படின்னா, டினிட்டஸ் அப்படிங்கிறது தான். டினிட்டஸ் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ நோய், அதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அது உலகத்துல பல பேருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுல என்னன்னா, கான்ஸ்டன்டா நம்ம இயர்ல ஒரு பஸ்ஸிங், ஒரு ரீங்காரம் கேட்டுட்டே இருக்கும். அதுதான் அந்த டினிட்டஸ் அப்படிங்கிறது. மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதாவது டாவோஸ்ல இருக்கிற மக்கள் இந்த டினிட்டஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொன்ன ஒரு விஷயம். பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அதே மக்கள், அந்த டாவோஸ்ல இருக்கிற அந்த 2% மக்கள் வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரீங்காரம் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஹம்மிங் நாய்ஸ் கேட்குது அப்படின்னா, அது எப்படி அந்த டினிட்டஸ்ங்கிற மருத்துவ கண்டிஷனா இருக்க முடியும் அப்படிங்கறதான் மக்கள் கேட்ட கேள்வி. அடுத்து 2வதா ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. மக்கள் வழக்கமா ஒரு விஷயத்துக்கு அறிவியல் பூர்வமா விடை கிடைக்கல, இல்லை விடை கிடைக்க தாமதம் ஆகுது அப்படின்னா உடனே அவங்க முன்வைக்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி, வழக்கம் போல ஏலியன்ஸ் இல்ல ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் இருக்கும். அதுவும் இந்த நியூ மெக்சிகோ இடத்துல தான் ரோஸ்வெல் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுன் இருக்கு. அங்கதான் ஏலியன்ஸோட சைட்டிங்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது அப்படிங்கிற மாதிரி வரலாற்றுல எகெயின் கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்படுது. ஸோ அந்த ஏலியன் பறக்கும் தட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க தட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா மக்களோட கணிப்பு. ஸோ அந்த ராஸ்வெல் பக்கத்துல இருக்கிறதுனால இதுவும் ஏலியன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் நமக்கு இந்த ஹம்மிங் நாய்ஸ் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதா மக்களோட கருத்தா அப்ப இருந்தது. இதோட டெய்ல் எண்டா இன்னொரு கான்ஸ்பிரசி தியரியும் சொல்லப்பட்டது. அது என்ன அப்படின்னா, அங்கதான் முதல் அணுகுண்டு சோதனையும் நடந்துச்சு. அந்த சோதனை நடந்த அந்த இடத்துல அமெரிக்க, அதாவது கடற்படை யுஎஸ் நேவி வந்து சப்மரீன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சப்மரீனுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு இஎல்எஃப், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி லோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த சத்தம் தான் ஒரு சில மக்களால கேட்க முடியுது அப்படிங்கிற ஒரு தியரியை முன் வச்சாங்க. பட் இது எல்லாமே டீபங்க் பண்ணப்பட்டுச்சு. அப்படி எதுவுமே அங்க இல்லை அப்படிங்கிறது தான் அப்ப நமக்கு அறிவியலாளர்கள் சொன்ன கருத்து. சரி, இது 90கள்ல நடந்த பழங்கதை. இப்போ இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? சயின்ஸ் இவ்வளவு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான விடை கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத தேடி பார்த்தா, இந்த ஹம் அப்படிங்கிற அந்த சவுண்ட் இப்போ டாவோஸ்ல மட்டும் கேட்கறது இல்ல, நிறைய இடங்கள்ல கேட்குது அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணமா இங்கிலாந்துல இருக்கிற பிரிஸ்டல் ஹம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், கனடால இருக்கிற வின்சோர் ஹம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற போண்டி ஹம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த ஹம் நாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறதா மக்கள் சொல்ற கருத்து. எகைன் செலக்டிவா ஒரு சில பீப்புளுக்கு மட்டும் தான் கேட்குது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறாங்க. ஓகே, நிறைய பில்டப்லாம் பண்ணியாச்சு. விடைகள் சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. சயின்ஸ் இதுல 2 தியரியை முன்வைக்குது. அதுல எந்த அளவு எந்த தியரி கன்வின்சிங்கா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுல முக்கியமான விடையா சொல்றது என்ன அப்படின்னா, மைக்ரோசேசம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். மைக்ரோசேசம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடல்ல பெரிய பெரிய அலைகள்லாம் உருவாகி கடல் மட்டத்தோட தரையில, அதாவது ஓஷன் ஃப்ளோர்ல மோதும் போது அது ஒரு மிகப்பெரிய அதிர்வு வைப்ரேஷன்ஸ் வந்து உருவாக்கும். அப்படி உருவாக்குற அதிர்வுகள் என்ன ஆகும் அப்படின்னா, பூமியோட மேலோடு வழியா, அதாவது எர்த்தோட கிரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது வழியா பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தான். அப்படி செய்யறப்ப இன்னொரு இடத்துல அந்த அதிர்வை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த அதிர்வுனால ஒரு சின்ன ஹம் நாய்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுதான் விஞ்ஞானிகள் சொல்ற பதில். இது எந்த அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்கு, அதுல ஒரு எண்டுல ஒரு கை வச்சிருக்கீங்க, இன்னொரு எண்டுல ஒரு கை வச்சிருக்கீங்க. அந்த டேபிளை நீங்க ஒரு ஒரு ரைட் சைட்ல இப்படி தட்டுறீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த ஹேண்டுக்கு அந்த அதிர்வுகள் ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்க நடக்குது. அந்த அதிர்வு தான் ஒரு ஹம் நாய்ஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறதான் இந்த அறிவியலாளர்கள் சொல்ற ஒரு கருத்து. இதே மாதிரி பூமி தொடர்ந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சில அதிர்ந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு பேரு பூமியின் குரட்டை, அதாவது எர்த் ஸ்னோரிங் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ்ல டேர்ம் பண்றாங்க. இந்த விஷயம் இது உணர்ற அளவுக்கு சென்சிட்டிவான காதுகள் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அப்படிங்கறதான் அறிவியலாளர்கள் எகைன் சொல்ற ஒரு விஷயம். அதனாலதான் ஒரு ஊர்ல 2% மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஹம் நாய்ஸ் கேக்குது அப்படிங்கறத அவங்க சொல்ற தர்க்க ரீதியான பதில். அதே சமயம் இதுக்கு சைக்கலாஜிக்கலா சொல்லப்படுற இன்னொரு தியரியும் முன்வைக்கப்படுது. அதுக்கு பேர் தான் இந்த நோசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நோசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறத ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சத்தம் உள்ள ஒரு ரூம்ல இருக்கீங்க, அங்க நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கடிகாரம் நகர்றதோ இல்ல இன்னும் மைன்யூட்டான நாய்ஸோ உங்களுக்கு எதுவுமே கேட்காது. அதே சமயம் அந்த அவ்வளவு சத்தத்திலையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கடிகாரத்தையோ வாட்சோ நீங்க வந்து கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த டிக் டிக் நாய்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் அந்த வாட்சோட அந்த டிக் டிக் நாய்ஸ் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப் டு சர்டைன் டைம். அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க மூளை வந்து அந்த வாட்சுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்பீக்கரை மாட்டி அந்த சவுண்டை இன்னும் அதிகமா கேளு அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் இந்த நோசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். தூரத்துல இருக்க ஒரு சின்ன நாய்ஸ் இருக்கு, அந்த நாய்ஸை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அது அகைன் உங்க மைண்ட்ல லவுடா கேட்க ஆரம்பிச்சிடும். அன்டில் தட் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற வேலையில தப்பிச்சு வேற கான்சென்ட்ரேட் போற வரைக்கும் அந்த நாய்ஸ் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நோசிபோ எஃபெக்டோட லாஜிக். டாவோசம் மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசிக்கு மருத்துவர்கள், அறிவியலாளர்கள் சொல்ற விடைகள் இதுதான். இதுல உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படவே இல்லை. 100% இதுதான் லாஜிக், இதுதான் பதில்ங்கிறத எங்கேயுமே நம்மளால ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியல. இன்னும் பல பேர் அமெரிக்கா நடத்துற எக்ஸ்பெரிமெண்ட், வேறான எக்ஸ்பெரிமெண்ட், ஏலியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி தியரி கூட தான் மூழ்கி இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னா, வெல்கம் டு 2% கிளப் அப்படின்னு வேணா பெருமையா சொல்லிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சுவையான அறிவியல் கான்செப்டோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.